ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி சொல்ல போகிற டிப்ஸ் பச்சை திராட்சையோட நன்மை தான். இது இதில் கிரேப்ஸில் 3 வகை இருக்குது. ஒன்று சிவப்பு, பச்சை, கருப்பு. அதுலேயும் பச்சையில் தான் கூட சத்துக்கள் இருக்குது. அதாவது என்ன சத்துண்டா வைட்டமின் B1, B2, B3, B6, B12, வைட்டமின் C. அடுத்தது இரும்பு சத்து. இதை மாதிரி நிறைய பல சத்துக்கள் இதில் இருக்குது. அதனால் டெய்லி நீங்கள் கிரேப்ஸ் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. கிரேப்ஸ் சாப்பிட்லாம். அடுத்து ஜூஸாக குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஜூஸாக குடிக்கிறதால உடம்புல டக்குன்னு சேர்ந்துரும் எங்களுக்கு. அடுத்தது சிலவங்களுக்கு இதயத்தில் வலிகள் ஏற்படும், இதயம் வீங்கி வலிகள் ஏற்படும். அந்த வலியெல்லாம் இல்லாமாக்குது கிரேப்ஸ் சாப்பிட்றதால. வலியெல்லாம் இல்லாமகி உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை இல்லாமாக்குது. அப்புறம் ரத்தம் ஊற செய்கிறதால எங்களுக்கு இது எவ்வளோ நல்ல கிரேப்ஸ் சாப்பிட்றது. அடுத்து சிலவங்களுக்கு உடம்பு பிளகினமாக இருக்கும், அதாவது நடுக்கங்கள் ஏற்படும், சத்து இல்லாமல், அந்த நடுக்கத்துக்கெல்லாம் நல்லது. அடுத்து உடம்பு சூட்டுக்கு நல்லது. உடலில் அசதி ஏற்படும், அதுக்கெல்லாம் நல்லது. மலச்சிக்கல், சிறுநீரக பிரச்சனை, அடுத்து இரத்தச்சோகை, எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் டெய்லி இது டெய்லி கிரேப்ஸ் ஜூஸாகவும் குடிக்கலாம், சும்மாவும் சாப்பிட்லாம். சாப்பிட்றது உங்களோட உடம்புக்கு எவ்வளோ நல்லது. மறக்காமல் டெய்லி சாப்பிடுங்க. அடுத்து ஜீரணத்தை உண்டாக்குது. அதாவது சிலவங்களுக்கு சாப்பாடு சமைப்பாடு அடையாமல் இருக்கும், அதுக்கெல்லாம் நல்ல சாமான். டெய்லி கிரேப்ஸ் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.